ஐயோ அது நான் யாருண்ணா நீங்கள்? ஹே கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா கைஸ்? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நைட் சேலஞ்ச் வீடியோ இது. ஆக்சுவலாக நைட் சேலஞ்ச் வீடியோ கிடையாது, ஒரு ஹாண்டடான வீடியோ இது. இந்த இடத்துக்கு வந்து ஆல்ரெடி நம்ம டீமோடு வந்திருக்கோம். நான், சரத், ராகுல் எல்லாம் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாண்டடான ஒரு ரயில்வே ட்ராக் பக்கத்தில் நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். நம்ம இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாளாக நான் வந்து தனியாக வந்து வீடியோ பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டே இருந்தேன். உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, சரி இந்த இடத்துக்கு வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே என்றைக்காக இருந்தாலும் நம்ம வீடியோ பண்ண தான் போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ பண்ணிடலாம், நம்ம எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு ரொம்ப பெரிய வீடியோலாம் இருக்காது, ஒரு 15 to 20 minutes தான் இருக்க போகுது. ஏன்னா தனியாக வந்திருக்கேன். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த ரோட்டில். நைட்டு 12 o'clock மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் யாரும் ட்ராவல் பண்ண மாட்டாங்களாம். 12 o'clock இல்லை, ஆக்சுவலாக 10 மணிக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் வந்து யாருமே ட்ராவல் பண்ண மாட்டாங்களாம். இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். இப்போயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யாருமே இல்லை, இருட்டாக இருக்குது. நான் மட்டும்தான் இருக்கேன், அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நான் போகிறேன். ஸோ இந்த மாதிரி நைட்டில் வந்து தனியாக வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு உருவம், ஏதோ ஒரு அமானுஷ சவுண்டு, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து கேட்டு அவங்களாம் நிறைய பேர் பயந்து அடிச்சிட்டு, நிறைய பேருக்குலாம் வந்து பார்த்தா 1 வாரம் ஜுரம், நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்களாம். அதே மாதிரி இந்த இடத்த குறிப்பிட்டு இந்த இடத்துல வந்து நிறைய பேர் ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டும் ஆகிருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அது இல்லாமல் வந்து மழை வர பெஞ்சிட்டு இருக்குது கைஸ். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் ரெகுலராக வந்து. ஸோ சேனல் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாருன்னா பார்த்துங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் தான் பீயிங் ஜெகன். ஸோ எல்லாம் வந்துட்டுப்பீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை ஆளில் போட்டுங்க. அப்பப்போ வீடியோஸ் வந்து கத்துது. ஸோ லைட்டு என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் லைட்டு. ஸோ வந்து கைஸ் நாய் கத்த ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம போகலாம் வாங்க. கொஞ்சம் தூரம் நடக்கணும் இங்கேருந்து. இருங்க, மங்கலாக தெரியுது எல்லாமே. ஃபுல்லாக காடு. சவுண்டு கேட்ட மாதிரி இல்லை. சத்தியமாக தனியாக வர்றதுக்கெலாம் மன தைரியம் வேணும் போல். எப்படி தான் யாரா இருக்கீங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த திருடங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட லைட்டு போல் தான் போகிறா. லைட்டு வர பவர் வர எரிய மாட்டேங்குது. ஓகே ஓகே. யாருன்னா திருடுங்க யாருன்னா வந்தால் கூட தனியாக வர வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, கேமரா இருக்குது. அது யாருன்னா நெருப்பு பஸ் எப்படி நெருப்பு போச்சு? யாரா அங்கே ஆத்மா இருக்கீங்களா? பெண் ஆத்மா, ஆண் ஆத்மா யாரா இருக்கீங்களா அங்கே? உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ இந்த நெருப்பு மூலியமா நீ வந்தது நீங்கள் தானா? மழை பெஞ்சிட்டு இருக்கு, எப்படி?
இங்கே ரோட்டில் நைட்டில் வரவங்கலாம் பயம்படுத்துறீங்களா நீ நைட்டு? உங்களோட ஆத்மா இன்னும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கீங்களா? கைஸ் ஆக்சுவலாக நீங்கள் நாங்கள் வரப்போ இங்கே தான் வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஆச்சு. எங்களுக்கு இந்த டனல்குள்ளே வரப்போ தான் எல்லாருக்குமே அந்த ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு மேலே வந்து ஒன்றுமே தெரியல. ஆக்சுவலாக கோபுரோவில் பவரே பத்தலை. நான் பிரைட்னஸ் கொஞ்சம் கூட்டிக்கிறேன் கைஸ். இப்போ தான் வந்து பிரைட்னஸ் மாட்டினேன் கைஸ். ட்ரெயின் போகுதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ட்ரெயினில் தான் யாரும் நிறைய பேர் சூசைட்லாம் பண்ணி செத்துக்கிறத சொல்கிறாங்க. கரெக்டாக நம்ம வந்த நேரமும் ட்ரெயினும் போகுது. ஸோ இந்த தண்ணியெலாம் பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா பாம்பு கிம்பு வந்து போட்டுருவோம். ஆக்சுவலாக நேற்று தான் எங்கள் வீட்டில் வர ஒரு பாம்பு வந்துச்சு கைஸ். இப்போது இந்த டனலுக்குள்ளே தான் போக போகிறோம் நம்ம கைஸ். அங்கே பாருங்கள் எப்படி நெருப்பு. ஐயோ கைஸ், அங்கே யார்? நீங்கள் தானே அது? எப்படி நெருப்பு வருது அதுக்குள்ளே? ஐயோ ஐயோ, டாச்சு வர சரியாக எரிய மாட்டேங்குது. ஐயோ கைஸ், இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த எல்லாருமே சொன்னாங்க இந்த பிரிட்ஜுக்குள்ளே தான் இந்த அமானுஷம் நடக்குதுன்னு. கரெக்டாக அந்த பிரிட்ஜுக்குள்ளேயே நடக்குது. நான் நீங்கள் தானே அது? போலாமா வேணாமா? சத்தியமாக என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. ஐயோ உங்களுக்கு என்ன வேணும்னா சொல்லுங்கள், நான் செய்கிறேன். பட் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உயிரோடலாம் விளையாடாதீங்க. ஐயோ கால் போதேது. ஐயோ உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு எத்தனை பேரோட ஆத்மா இருக்கீங்க? ஜின்னா நீங்கள்? ஒரு வேளை நெருப்புலாம் வருது. பேசாங்க யாரும் நிற்கிற மாதிரியே இருக்குது. கோபுர லெவல் லைட் எது எரியல. நான் ஏதோ நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சி வந்துட்டேன். கடவுளே, எதுவும் ஆகக்கூடாது. ரயில்வே ட்ராக் வரைக்கும் பார்த்துட்டு நான் அப்படியே கிளம்பிடுறேன். கரெக்டாக மணி வர 12 மணி ஆகுது. டார்ச் வேறு சரியாக எரியல. அங்கே யாரும் இருக்காங்க ப்ளீஸ், அங்கே யாரும் இருக்காங்க. டவுட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து நைட் விஷன் ஹேண்டில் பண்ணுறேன் ஃபுல்லாக. ப்ளீஸ், அங்கே யாரும் இருக்க மாதிரி இருக்காங்க. ஸோ கோபுராவில் வேறு பேட்ரி இல்லை, பவரும் பத்தலை. ஸோ நைட் விஷன்லேயே மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நைட் விஷன் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இங்கேருந்து பார்த்துக்கலாம்.
பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள் கைஸ். திருப்பி அந்த ஃபயரு கைஸ் யாரோ இருக்காங்க அங்கே. அண்ணா யாருண்ணா நீங்கள்? யாருண்ணா நீங்கள்? யாருன்னே தெரியல, ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கான். நம்ம நினச்சது ஒன்று, இங்கே நடக்கிறது ஒன்று. யாருன்னே தெரியல, ஒருத்தவங்க இருக்காங்க. அண்ணா யாருண்ணா நீங்கள்? நான் எதுவும் பண்ணாதீங்கண்ணா. யாருன்னே தெரியல, அங்கே பாருங்களா யாரோ ஓடுறாங்க இன்னாத்தி. அண்ணா யாருண்ணா நீங்கள்? எதுக்குண்ணா ஓடுறீங்க? ஐயோ ஐயோ டார்ச் வேறு அப்போ ஆஃப் ஆகுது. இங்கே பாருங்களேன், பவர் இல்லை டார்ச்சில் வர. கைஸ் இது என்ன, யார் சைக்கோவா பேயா, இது ஒன்றுமே தெரியல எனக்கு. நான் உங்களுக்கு என்னென்ன வேணும் உங்களுக்கு? இல்லை ஆத்மா உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? என்னால் இன்னும் நீங்கள் ஆவியாக சுற்றிட்டு இருக்கீங்க. இங்கே நைட்டில் வரவங்களாம் எதுக்கு இங்கே பயம் பத்துறீங்க? உங்கள் ஆத்மா ஏன் இன்னும் சாந்தி அடையாமல் சுற்றிட்டு இருக்கு? இப்போ அமைதியாகிடுச்சு இடமே. நான் சக்தி மனுஷன் பயமா இருக்கு. போய் 5 நிமிஷம் நான் கிளம்பிடுவேன் இங்கேருந்து. பிஸ்கெட் சாக்லேட் எல்லாமே இருக்கேன் பேக்கில், எது வேணும் எடுத்து என்ன மட்டும் விட்டுரு. இந்த நெருப்பு காட்டுறது அதை காட்டுறதுலாம் சும்மா காட்டி என்ன பயன்படுத்தாத. என் முன்னாடி ஏதோ ஒன்று கருப்பு கலரில் ஏதோ மூவ் ஆகுது. ஏதோ ஒன்று இருக்காங்க கருப்பு கலரில். நான் கடவுளுக்கு ஆளு கடவுள் கிளம்பு. டார்ச் எரியல, ஒரு மண்ணு எரியல. நான் வீடியோ எடுக்க வரப்போ இன்னெல்லாம் ஆகணுமா? சத்தியமாக ஒரு அளவுமே புரியல எனக்கு. கண்டிப்பாக இந்த ரோடு ஏன் ஆண்டட் ரோடு ஆண்டட் ரயில்வே ட்ராக்னு பேர் வச்சாங்கன்னு இப்போ தான் புரியுது. ஒன்றுமே புரியல. ஓகே கைஸ், நான் இங்கேருந்து கிளம்புறேன்.
ஆளை விட்டால் போயிருந்தா சாமி. நெருப்பு வருது, கருப்பு கலர் உருவம் கிராஸ் ஆகுது, யாரோ ஆள் இருக்க மாதிரி தெரியுது. என்ன இடமே தெரியல கைஸ். ஒன்று நான் டீமோடு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். சரதுக்கிட்ட போய் சொல்லணும். டார்ச் வர எரியல, ஆஃப் ஆகிடுது. இங்கே பாருங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சிம்பிளாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்தேன். ஆனால் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபயர் வருது, ஏதோ உருவம் போது யாரோ இருக்க மாதிரி இருக்காங்க ஆளுங்க. எனக்கு பயத்தில் எனக்கு பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் சேனலில் அப்பப்போ வீடியோஸ் வரும் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். சேலஞ்ச் வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய வரும். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் நான் சேலஞ்சான வீடியோ, ஏன்னா ட்ரக்கிங் வீடியோ கண்டிப்பாக அதுக்கு அடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். See you, டாட்டா, லவ் யூ கைஸ், பாய், டாட்டா.